இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்க. பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வேலை பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் எண்டு டைமில் மேலே ஓவர் டைம் ஆகிடுச்சு. ஓவர் டயத்தில் ஒரு கஸ்டமர் வந்து நிற்காங்க. கஸ்டமரில் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறா, அப்பா இருக்கிறா, அம்மா இருக்கிறா. அப்பங்காரன் ஒன்றுமே பேசலை. அவர் பேசினாலும் அவரை பேச விட விடாது. ஆக்சுவலாக அந்த இடத்துல பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அங்கே தான் ஒரு பெரிய காமெடியாக இருந்துச்சு. சரியான காமெடி. என்ன காமெடி அப்படின்னு சொல்லி கேட்டால், பொண்ணு எப்போ நீங்கள் பேசாண்டுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக அப்படி பேசிகிட்டே இருந்துச்சு. நான் அந்த சைடே எட்டலை. கூட பழனி சார் தான் பார்த்துட்டு இருந்தாப்புல. நான் சைடே போகலை. நான் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு பேசான்ட்டு வேலை மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு பேசான்ட்டு இருந்துகிட்டே இருந்தேன். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் அக்கறை எடுத்து கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படி சொல்லி கேதர் பண்ணிகிட்டே இருந்தேன். கேதர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பெரியவரோட ஒய்ஃபு, சார் இதை பண்ணிடணும், அதை இது பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிடுச்சு. அந்த பொண்ணு, ஏம்மா இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா, அந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி பண்ண, இந்த இது தான் கரெக்டாக வரும், இது இப்படி இருக்கணுமா, இது இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிடுச்சு. ரொம்ப குட்டி பொண்ணு, ரொம்ப ஷார்ட்டான பொண்ணு தான். அதுக்கு ஒரு தம்பி வேறு. அவன்கிட்ட இது இப்படி இருக்கும்டா, அது அப்படி இருக்கும்டா, அப்படி இருக்கும்டா அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயங்களை இருந்துச்சு. இந்த 2 குழந்தைகளும் அப்படி இருந்துச்சு. நான் வியப்பாக கூட பார்க்கல. சாதாரணமாக நார்மலாக பார்த்து கவனிச்சுட்டு அப்படி கேதர் பண்ணிட்டு பேசான்ட்டு தான். எதுவுமே நாங்கள் அங்கே யாருமே இதில் இன்வால்மெண்ட் ஆகலை. பழனி சார் மட்டும் இன்வால்மெண்ட் ஆகி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தது. இது எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என் அப்பா இருந்தார், என் அம்மா இருந்தாங்க. ஆனால் நான் அப்படி நடந்துக்கல. அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். பப்ளிக் முன்னாடி அப்படி நடந்துக்கல. பர்சனலாக நான் நடந்துக்கிட்ட விஷயமும் பப்ளிக் முன்னாடி எப்படி இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயமும் தான் அங்கே பேசணும். இந்த அதிகாரம், கோபம், ஆத்திரம் இதெல்லாம் பப்ளிக் முன்னாடி, பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் வரும். எல்லா குழந்தைகளுக்கும் வரும். ஒரு வயசு ஏற ஏற அதுக்கான குணாதிசயங்கள் வரும். வரும்போது அங்கே எப்படி அழகாக நடந்துக்கணுங்கிறத முறைகளை கற்றுக்கணும். த ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பேரண்ட்ஸ். படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வடிவேல் காமியாது, நீங்களாம் அப்பனாடா, நீலாம் அத்தலடா அப்படிலாம் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு காமெடியாக பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்பில் நமக்கான குட்னஸை தக்க வச்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை தான் நாங்கள் கற்றுக்கணும். பர்சனலாக ஃபேமிலி விஷயத்தில் கோவப்படுறது வைக்கிறது பர்சனலாக இருந்துக்கணும். பப்ளிக்கலாக நம்ம நடந்துக்கிறது முறைகளுக்கு சொல்லி தனியாக இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களோட யதார்த்தத்தை பொறுத்து, குணாதிசயங்களை பொறுத்து. பட் நான் பார்த்த அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அட்வான்டேஜ் எடுத்து அதுக்கான வேலையை செய்யணும்னு நினைக்கிது. தப்பு கிடையாது. உன்னோட அட்வான்டேஜ் மற்றவங்கள இரிட்டேட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. உன்னோட பேரண்ட்ஸ் இரிட்டேட் பண்ண பசங்க நடந்துக்கலாம், தப்பு கிடையாது. நீலாம் அப்புறம் ஏமா பேசான இடமா, நீ சும்மா இடமா அப்படின்னு பசங்க பேசலாம். அடுத்ததுங்க என்னம்மா என்ன பண்ண, வாமா போவோம் அப்படின்னு அக்கறையாக நடந்துக்கக்கூடிய குணாதிசயங்களோட உள்ளவங்க தான் பசங்க, பாய்ஸ். பெண்கள் அப்படி கிடையாது.
பெண்களை பொறுத்தவரை நீ இந்த மாதிரி குணாதிசயங்களோடு இருந்துட்டேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ நேசிக்கத்தக்க மனிதர்கள் கூட உனக்கான எப்பவும் நேசத்துக்குரிய தருணங்களில் இல்லாது போய்விடுவார்கள். அங்கே தான் குறிப்பிடத்தக்கது. அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எனி மோர் பர்சன்ஸ். ஏன் சார் ஆண்களுக்கு மட்டும் அப்படி, பெண்களுக்கு என்ன சார்? பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லவ் பண்ணுறதும் பசங்க தான், ஃபெயிலியர் ஆகிறதும் பசங்க தான், அன்பு வைக்கிறதும் பசங்க தான், யார் மேலே வைக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டு பிறகு ஃபீல் பண்ணுறதும் பசங்க தான். இது ஆண் பெண் லவ்வர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம். பாய்ஸை பொறுத்தவரை இருக்கக்கூடிய குணாதிசயம். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவங்க பாட்டுக்கு அடுத்த லைஃப்பை தேடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பசங்க அப்படி கிடையாது. அந்த லைஃப் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால அடுத்த லைஃபுக்கு போகிறதுக்கே ரொம்ப இதாகிடுவாங்க. இல்லைன்னா வேறு மாதிரியான குணாதிசயங்களோடு மாறிடுவாங்க. எப்படின்னா, ஒருத்தி இல்லாட்டண்ண இன்னொருத்தி இல்லாட்டண்ண இன்னொருத்தின்னு ஒரு பாய்ஸ் குட்னஸ்ஸாக மாறுறதும் பேட்னஸ்ஸாக மாறுறதும் யார் மூலயமா மாறுறாங்க, எவங்க மூலயமா மாறுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் பிறக்கும்போதே கெட்டவனாக பிறக்கிறதுக்கு பிறக்கும்போதே எந்த விஷயமும் இல்லாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அப்படி சொல்லி கேட்டால் காரணம் இருக்குது. அதை தெளிவாக சொல்லிடல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அன்டச்சபிள் ஆஃப் திஸ் மைண்ட். பட் நேற்று வந்து பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை ரொம்ப லைக் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்டால், ஃபேமிலியில் அக்கறை எடுத்துக்கிட்டு இதை எப்படி இருக்கணும் இது எப்படி இருக்கணுங்கிறத ஆரம்பத்திலே அது அக்கறை எடுத்துக்கிடக்கூடிய குணாதிசயங்களோடு இருக்கும்போது லைஃப்னு வரும்போது அதுலேயும் அக்கறை எடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்குங்கிறத ஒரு கேதரிங் பண்ணக்கூடிய இருக்கும். ஆனால் அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சறுக்கு நிலைன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த சறுக்கு நிலை என்னென்னா, கரெக்ட் பர்சன்ட்டு வந்து அமைஞ்சிச்சுன்னா இதோட லைஃப் வந்து நாட் பேலன்ஸ் ஸ்டேயபிளாக இருக்காது. அதாவது எப்படி சொல்லணும்னா, நல்லவன் அவளுக்கு அமைஞ்சிச்சுன்னா லைஃப் வந்து பேடாக போயிடும். கெட்டவனாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி பொண்ணுகளுக்கு லைஃப் வந்து, இப்போ குடிக்காரன் இருக்கான் அப்படி இப்படி இருக்குன்னா பேலன்ஸ்டாக லைஃபு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக போகும். அதுக்கு லைஃபே வந்து ரொம்ப செமையாக போகும். ஏன் சொல்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டால் காரணம் இருக்குது. ஏன்னா இது வந்து அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கும். அது வந்து அக்கறை இதுதானே சும்மா சாதாரணமாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை கூட அவர் சும்மா அதாவது ஒன்றுமே இல்லாத நிலத்தில் கூட இதை இப்படி பண்ணுவோம், அதை அப்படி பண்ணுவோம், இதை இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு அதுக்கான ஒர்க்கபிள் சிஸ்டத்துக்குள்ளே ரன்னிங் ஆகி ப்ராசஸ் ஆகி விளைநிலங்களாக மாறிடும். அந்த மாதிரி குணாதிசயங்களோட செயல்பட்டோம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்துங்க. பசங்களும் சில இதில் அக்கறையாக இருக்கக்கூடிய பசங்கள் இருப்பாங்க, அக்கறை இல்லாத பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பசங்க வந்து அவ்வளோகிட்ட சொல்லி அதுக்கான வேலைகள் நகர்த்தி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஃபேமிலியில் கொஞ்சம் டெவலப்பான ஃபேமிலியில் ஃபுல்லாக நீங்கள் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா 99% டெவலப்பான விஷயங்கள் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற இதில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக எப்படி இருந்திருக்கு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எப்படி ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்குள்ளே கேதர் பண்ணி பார்க்கலாம். குட் பர்சன்ட் அண்டு மைனஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு அண்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு குட் அண்டு ஈக்குவல் டு மைனஸ் அண்டு பர்சன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்குள்ளே பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே ஒன்றுக்கு சரியில்லைங்க பட்சத்தில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ்குள்ளே ரன்னிங் ஆகிட்டுருக்கும். அதுக்கு இல்லாட்டாலும் அதுக்கு பிள்ளைகளுக்குள்ளே அப்படிங்கிற விஷயங்கள் ரன் ஆகிட்டுருக்கும். இதே இது ஆஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் பார்க்கலாம். சரி, இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்.